வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பூரி பண்ண போகிறோம். இது நல்லாவே இருக்கும். இதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ரவை, உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு, ஆப்ஷனல் மைதா மாவு பிடிக்கும்னா மைதா மாவு பண்ணுங்கள். நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பூரி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையில் சூடாட்டு தண்ணி விட்டு வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துடுங்க. பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா மசிச்சுக்கிடுவோம். மசிச்ச உருளைக்கிழங்கோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, வத்தல் பொடி, இதோட அரை மணி நேரம் ஊற வச்ச ரவை, ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதை நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சுருந்தா ரெடி ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதேமாரி பிசைஞ்சிடுங்க. இப்போ இதை பூரி போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ், நீங்கள் நார்மலாக போடுறத விட கொஞ்சம் பெரிய சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் எடுங்க. இந்த அளவுக்கு உருட்டிடுங்க. இதை போட்டு எடுத்துடலாம். பூரியை திரட்டி எடுத்துருவோம். இதேமாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம பரத்தி வச்சுருக்கிற பூரியை போட்டு எடுத்துடலாம். நல்லா பொவி வருது பாருங்கள். இந்த பொரியச்சிலே நல்லா அந்த ஓமம் ஜீரகம் எல்லாம் சேர்ந்துருக்க நல்லா வாசனை நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, பூரி நல்லா பொவி வரும்.
பாருங்கள், நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோக்குள்ள பொவி வந்திருக்குன்னு. எல்லாமே நல்ல பொவ்வியாக வரும். இது மசாலாலாம் நம்ம சேர்க்குறதுனால, ஜீரகம், ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பொரிக்கிறச்சிலே நல்லா வாசம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக எப்போவுமே பண்ணுற பூரி கூட போர் அடிச்சு போகும் ஒரு நாள். ஆனால் இதேமாரி பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.